தோணும். இருந்தாலும் என்ன பண்ணுவார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், எவ்வளோ கேள்வி வேணாலும் கேளுங்க, தாராளமாக கேளுங்கன்னும் பொழுது கடவுள் இருக்கான்றதை நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர்கிட்ட கிடுக்கிப்புடி கேள்வியை போடுவார். ராமகிருஷ்ணருக்கா தெரியாது, ஏங்க கடவுள் இருக்கான்றதை எப்படிங்க நிரூபிக்க முடியும், நீங்கள் தாங்க அந்த நிரூபணம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. கேசவ் சந்திரா சென் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இவ்வளோ தூரம் மாமேதையா இருக்காரு, சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சவருனா இதெல்லாம் யாரால வந்தது? அந்த பிரபஞ்சத்துலேருந்து தாங்க நீங்கள் வந்தீங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மூளையை கொடுத்ததுனால தான். இந்த மூளையை நீங்களா கொண்டு வரலையே, அந்த மூளை ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் படித்து உணரணுன்றது உங்களுக்கு கொடுத்தது பிரபஞ்சம் தானே. உங்களுடைய 72,000 நாடி நரம்புகளும் அந்த பிரபஞ்சம் தானே கொடுத்துருக்கு. இந்த இட்லி சாப்பிட்டா இவ்வளோ ரத்தத்துக்கும் மஜ்ஜ எலும்பு இதுக்கெல்லாம் போகுது, எது பிரபஞ்சம் தானே கொடுத்துருக்கு. அப்போ கடவுள் இருக்கான்றதுக்கு சாட்சித்தன்மை நாம தானே ஆதாரம் அப்படின்னும் பொழுது, அப்போ நீங்க தானே ஆதாரம், அதை மறுக்கிறீங்களா அப்படின்னும் போது இவர் வாயடைச்சு போயிடுவாரு. சிஷ்யர்களுக்கும் ஆச்சரியம், என்னடா ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சோம், ராமகிருஷ்ணர் இப்படி பேசுறாரு, இவர் சொன்ன மாதிரி கடவுளுடைய இருப்பு இவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இவரால் இந்த மேதை கிட்ட பேச முடியுது, இவரே வாயடைச்சு போயிட்டாருன்னு ஆச்சரியப்படுவாங்க.